அனைவருக்கும் வணக்கம் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் எஸ் திருமுருகன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் லா அலகிரியா இன்டர்நேஷனல் டூர்ஸ் பிரைவேட் லிமிடெட். நாம் ஆக்சுவலாக கடந்த ஒரு 3 years மேலே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இந்த டொமஸ்டிக் டூர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். அரவுண்ட் பர் மந்த் ஒரு 200 to 500 கஸ்டமர்ஸுக்கு எங்களோட சர்வீஸ்ன்றது நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அட் ப்ரெசன்ட் இப்போ நம்ம இது இந்த மீட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பீக் டைம் ஃபார் அஸ். அதாவது சம்மர் வரத்துக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி இப்போ தீபாவளி எப்போ வரும், பொங்கல் எப்படி வரும், எப்போ வரும் அப்படின்றது போல் யூஸ்வலாக என்ன ஆகுனீங்கன்னா நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்து நீங்கள் ஒரு 2nd standard 3rd standard குழந்தையிலேருந்து அப்பா இந்த வாரம் இந்த இயர் வந்து சிங்கப்பூர் கூப்பிட்டு போவார், இல்லை தாய்லாந்து கூப்பிட்டு போவாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர்ன்றது இன்னைக்கு டூருக்கு இருக்குது. அது அவசியம் அப்படின்ற மாதிரியும் நிறைய பப்ளிக்ஸ்ன்றது நினைக்கிறாங்க. ஸோ அதில் நிஜமாகவே ஒரு ரியல் என்ஜாய்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் இப்போ எங்களோட பேக்கேஜஸ் என்ன இருக்குது அப்படின்றத நாம் டிஸ்கஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மீட். ஸோ அதில் ஆக்சுவலாக நாங்கள் கடந்த 4 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறதுல ஸோ மேக்ஸிமம் டூர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவலரு, ஸோ அவங்கள பேஸ் பண்ணி தான் எங்களோட ஆல் த பேக்கேஜஸ் இருக்கும். ஸோ அதில் நம்ம ரெகுலர்லி வி ஆர் ஆப்ரேட்டிங் டு சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா போன்ற ஒரு 4 டெஸ்டினேஷன் இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷனுக்கும். தென் டொமஸ்டிக்கில் எடுத்துட்டிங்கன்னா டெல்லி, சிம்லா, கோவா, அந்தமான். ஸோ ஒரு இதோட 4 டெஸ்டினேஷன். ஸோ டோட்டலாக ஒரு 8 இடத்துக்கு வந்து எங்களோட ரெகுலர் பேக்கேஜ் இருக்கும், எவ்ரி மந்த்ன்றது இருக்கும். ஸோ அதை டூராக பார்த்தீங்கன்னா இந்த 8 டெஸ்டினேஷன் செப்பரேட்டாக டூர்ஸு. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய கஸ்டமர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, இங்கேருந்து சிங்கப்பூர் போகிறோம் சார், அங்கேருந்து மலேசியா போயிட்டு வந்தால் பரவாயில்ல, 2 சேர்த்து பண்ணணும், இல்லை சிங்கப்பூர் மலேசியா பார்க்குறோம் அப்படியே தாய்லாந்து போயிட்டு வந்துடலாம் சார் அப்படின்றவாங்க. ஸோ அதுக்காக வேண்டி ஒரு 2 டூர் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இப்போ ஏப்ரல் 19th இருந்து 30th வரைக்கும், மே 30th வரைக்கும் பார்த்தீங்கன்னா we are going to operate 10 tours. அதாவது 10 டூர்ன்றது நாங்கள் ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதோட லீஸ்ட் காஸ்ட்டுக்கு தான் நம்ம பண்ணுறோம், ஒரு பெரிய ப்ராஃபிட் இல்லாமல். இப்போ எங்களோட எய்ம் மோட்டிவே என்னென்னா ட்ராவல் பண்ணாத நிறைய பேர் ட்ராவல் பண்ணணும். ஏன்னா அந்த ட்ராவல்ன்றது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் என்ஜாய்மெண்ட். அதை வந்து ட்ராவல் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு என்னென்னா அந்த என்ஜாய்மெண்ட்டு தெரியாது, எப்படி இருக்குன்றது தெரியாது, இல்லை அதுக்கான வாய்ப்புகள் இருக்காது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. ஸோ அதை கொண்டு போய் சேர்த்துணுன்றது தான் லால் கிரியாவோட மோட்டிவ். ஸோ அதனால வேண்டி பார்த்தீங்கன்னா இந்த 10 டூர்ஸுக்குமான புக்கிங்ஸ்ன்றது இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரீசெண்ட் ஒரு 15 days பேக்கு நம்ம ஆக்ட்ரஸ் தேவயானியை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஹோட்டலை வச்சு இனாகிரேட் பண்ணோம் இந்த லான்ச்சிங் ஆஃப் சம்மர் டூர் பேக்கேஜஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரம் தேர் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர்ஸ் அங்கே டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, கஸ்டமர் புக்கிங்ன்றது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து பீக் டைமு. ஸோ எங்களோட கஸ்டமர்ஸ் தென் பப்ளிக்ஸ்ன்றது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இந்த 10 ட்ரிப்புக்காக கஸ்டமர்ஸ் புக்கிங் இருக்கும்னா ஸோ அவங்களுக்கான பெஸ்ட் சர்வீஸ்ன்றது நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஸோ இதில் மற்றவங்களுக்கும் எங்களுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து ஒரு காஸ்ட்ன்றது அரைவ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இப்போ நீங்கள் எங்களோட சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 days இருக்கும். நாங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இப்போ நான் ஒரு கஸ்டமராக இருக்கேன், இங்கேருந்து சிங்கப்பூர் போகிறேன்னா 2 நாளைக்கு சுற்றி பார்ப்போம், இல்லை 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற ஃபீல் எனக்கு இருக்காது. ஆல் த 4 daysன்றது சுற்றி பார்க்கணுன்னு தான் நம்ம நினைப்போம், ஏன்னா அவ்வளோ அட்ராக்ஷன்ஸ் அங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதத்துல மற்ற கம்பெனியை விட எங்களோட அட்ராக்ஷன்ஸ்ன்றது கூட இருக்கும். எங்களோட ஐட்டினரி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்க காலையில் இங்கிருந்து போயிட்டு ஒரு ½ டேன்றது ரெஸ்ட் இருக்கும், அதை தவிர்த்து ஒரு 2-3 ஹவர்ஸ்ன்றது ஷாப்பிங்க்குன்னு விடுவோம். ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா டைட்டாக எங்களோட ஷெடியூல்ஸ்ன்றது இருக்கும். நீங்கள் இங்கிருந்து சென்னையிலிருந்து சிங்கப்பூர் போயிட்டு நீங்கள் திரும்பி வர வரைக்கும் அப்பா சூப்பராக இருந்தது அப்படின்ற ஒரு ஃபீல்ன்றது இருக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சிங்கப்பூர் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 ட்ரிப்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 daysன்றது டூர் வச்சுப்பாங்க, அப்புறம் ஒரு நாள்ன்றது ஃபுல் ரெஸ்ட் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியே இல்லாமல் ஒரு ஃபுல் டைட் ஷெடியூலாக இருக்கின்றது இருக்கும். அது கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸ். தென் ஒரு காஸ்ட் கோட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டோ மற்றதே பார்த்தீங்கன்னா ஒரு கோட் பண்ணுவாங்க. தென் அதிலிருந்து ஒரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி இல்லை சார் இது ஒன்லி ஃபார் லேண்ட் காஸ்ட்டு,
ஃப்ளைட் நீங்கள் தனியாக எடுத்துக்கணும்னுவாங்க, இல்லை ஃப்ளைட் இதில் இருக்குது, விசா நீங்கள் தனியாக எடுத்துக்கணும்னுவாங்க. இல்லை சார் ஃப்ளைட்டு விசா இருக்குது, ஆனால் சாப்பாடு மட்டும் நீங்கள் வந்து அங்கே சாப்பிட்டுக்கணும் சார் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் ஆக்சுவலாக வாட் வி ஆர் கோட்டிங் தட் இஸ் தி ஃபைனல் ப்ரைஸ். அதுதான் வந்து எங்களோட காஸ்ட். அதை தாண்டின்றது ஒரு சிங்கிள் ருப்பி கூட நம்ம அங்கே வந்த பின்னாடி இல்லை சார் இது அங்கே விட்டு போச்சு, இல்லை இன்னைக்கு இது கூட்டிடுச்சு, அதனால் நீங்கள் இது எக்ஸஸ் கொடுங்க எக்ஸ்ட்ரா கொடுங்கன்ற ஃபார்முலான்றது எங்ககிட்ட இருக்காது. அதனால் வேண்டிய என்னென்னா எங்களோட கஸ்டமருக்கு நாங்கள் சொல்கிறதுன்றது நீங்க இந்த பிரைஸ் நாங்க கோட் பண்ற காஸ்ட்ன்றது நீங்க கொடுத்தீங்கன்னா இட் இன்க்ளூசிவ் ஆல். அதனால உங்களுக்கு எனக்கு பர்சனலா எதுவுமே தேவையில்லைன்னா யூ நோ நீட் ஆஃப் டேக்கிங் ஆஃப் சிங்கிள் ருபி. ஒரே ஒரு ரூபாய் கூட நீங்க இங்கிருந்து எடுத்துட்டு வரணும்னு இல்லை. உங்களை சென்னை ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணா திருப்பி கொண்டாந்து சென்னை ஏர்போர்ட்ல ட்ராப் பண்ற வரைக்கும் இட்ஸ் அவர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி தான் டிராவல் நாங்க இந்த சர்வீஸ்ன்றதை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். தென் வாட் வி ஆர் கமிட் டு தி கஸ்டமர்ஸ் தட் வில் பி ஹேப்பன் தேர். அதனால நம்ம இங்க என்ன சொல்றோமோ இல்லை என்ன கொடுக்குறோமோ நம்ம, ஸோ அந்த சர்வீஸ்ல வந்து அங்கே குறையே இருக்காது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். உங்களுக்கு அந்த ஆப்ரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கள் மற்ற கம்பெனிக்குமான எங்களுக்குமான அந்த டிஃப்ரென்ஸு. ஸோ தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னன்னா இப்போ நான் ஒரு ட்ராவலாக இருக்கேன். ஆக்சுவலி ஐ எம் கமிங் ஃப்ரம் ஏ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஐ லவ் டு ட்ராவல். ஆக்சுவலாக நான் ஒரு MBA கிராஜுவேட். ஆஃப்டர் தட் இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணணுன்றதுனால வேண்டி ஐ ஸ்டடிட் ஐஎட்டா. ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றதுனால வேண்டி ஐ கம்ப்ளீட்டட் ஐஎட்டா. ஸோ அதனால வேண்டி பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ். இப்போ நீங்கள் டூர் கான்செப்ட் எப்படி இருக்கீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும், இப்போ எனக்கு ஒரு பென்னு வேணும், எனக்கு ஒரு மொபைல் வேணும்னா எங்கள் வீட்டில் 5 பேர் இருப்போம். இப்போ பேனானா எனக்கு மட்டும்தான் வாங்குவேன் நான். எனக்கு ஒரு மொபைல் வேணும்னா எனக்கு மட்டும்தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் டூர் மாத்திரம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு 10 பேர் இருக்குன்னா 10 பேரும் தான் ட்ராவல் பண்ணணும்னு நினைப்போம். 9 பேர் வீட்டில் இருக்கட்டும், நாம ஒருத்தர் போயிட்டு வரணும்னு நினைக்க மாட்டோம். இல்லை ஆக்சுவலாக அதர்வைஸ் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், 10 பேருமா போயிட்டு வருவோம். இல்லை 10 கொலீக்ஸ் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், போயிட்டு வருவோம் அப்படின்ற ஃபீல் இருக்கும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா தென் இது வந்து இட்ஸ் நாட் பேசிக் நீட், ஆல்சோ நெசசிட்டின்றதும் கிடையாது. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல என்ன ஆகுனீங்கன்னா நீங்க வேற எதுக்கோ வச்சிருக்கிற ஒரு ஃபண்டை எடுத்து போட்டு ஒரு அவசரத்துக்கு டூர்ன்றது போக முடியாது. இல்லை ஒரு டூர் போறோம் இங்கிருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 ரூபாய் ஆகுது ஒரு டூருக்கு அப்படின்னா அந்த 50,000 ரூபாய்க்கு இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கி எடுத்துட்டு நம்ம போக முடியாது. ஏன்னா டூர்ன்றதே ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு ஜாலி. நீங்க ஒருத்தர்கிட்ட இங்கிருந்து நம்ம காசு வாங்கிட்டு போய் ஐயோ டூர் வந்துட்டோமே காசு வாங்கிட்டு திரும்பி போனா அந்த காசு எங்கிருந்து கொடுக்கறதுன்ற ஒரு ஃபீல்ன்றது இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா நம்மளால அந்த டூர்ன்றது கரெக்டாக என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வை வி ஃப்ரேம்ட் எ ஸ்ட்ரக்சர். என்னன்னா ஒரு டூர்ன்றது ஆக்சுவலா ஒரு லிக்விட் கேஷ் இருக்கு சார். எவ்வளவு என்ன சார் காசு? இப்போ எனக்கு அந்த மாதிரியான கஸ்டமர்ஸும் இருக்காங்க. சார் வாட் இஸ் த பேமெண்ட், நாங்க பே பண்றோம், ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு தி டூர் அப்படின்றதும் இருக்காங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இல்லை சார் எங்களால் முடியல, நான் ஏர்லியரா சொன்ன மாதிரி ஸோ வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் ஈவன் அக்ராஸ் தமிழ்நாடு. நீங்க சென்னைன்றதை தாண்டி இன்னமும் ஃபிளைட்டை பார்க்காத நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள டூர் கூட்டு போறதுல தான் எங்களுக்கு ஒரு ரியல் என்ஜாய்மெண்ட். அவங்க டூர் வந்து எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்களோ ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த சர்வீஸ் கொடுக்கறதுல எங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட். ஸோ அதனால வேண்டிய என்னன்னா இந்த மிடில் கிளாஸும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்ன்றதுனால எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபஷனலா இந்த இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லி ஆப்ரேட் பண்றதுன்றது நாங்க மட்டும்தான். ஸோ அதில் எனக்கு 25%ன்றது ஓகே சார் நான் லிக்விட் கேஷ் கொடுத்து ஒன் டைம் டூர் வரன்றது இருக்கும். 75% பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம்லன்றது இருக்கும். ஸோ அது நீங்க பார்த்தீங்கன்னா பர் மந்த் அதுவுமே ஒரு மாசம் 10,000 ரூபாய் கொடுக்கணும், 20,000 ரூபாய் கொடுக்கணும் இல்லாமல் ஒரு 4,999 ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. தட்ஸ் இன்க்ளூடிங் ஆல் அப்படின்ற மாதிரி மந்த்லி வந்து அரௌண்ட் 5,000 ருபீஸ்னு வச்சுட்டீங்கன்னா ஸோ எவ்ரி மந்த்ன்றது ஒரு 5,000 ருபீஸ் கட்டிட்டு வருவாரு. அது டூருக்கு தகுந்த மாதிரியா இருக்கும். இப்ப நீங்க கோவாவா இருந்ததுன்னா ஒரு 5 months கட்டினா போதும். ஆனால் நான் சொன்ன சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்தா இருந்ததுன்னா 15 months. ஸோ ஒரு 5 to 15 months வரைக்கும் அவங்களுக்கான அந்த ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ ஒரு 5 months இருந்ததுன்னா பே பண்ணாங்கன்னா 6 monthsன்றது அவங்களுக்கு டூர் இருக்கும். 8 months இருந்ததுன்னா பே பண்ணாங்கன்னா 9th monthன்றது டூர் இருக்கும். ஸோ இப்படியா எங்களுக்கான கஸ்டமர்ஸ்ன்றது இருக்காங்க. ஸோ இதை புது கஸ்டமர்ஸா இருந்ததுன்னா இப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றத யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தென் தேர்ட் கேட்டகரி ஆஃப் கஸ்டமர்ஸ் எப்படி இருக்கணும்? இல்ல சார் எனக்கு மொத்தமா கொடுத்தும் போக முடியாது, தென் இதை நான் 8 மாசம் 10 மாசம் கழிச்சு கட்டிட்டு அப்புறம் போறதுன்றதை விட இன்சிடென்டான எனக்கு போறதுக்கான ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தட் ரீசென்ட்லி வி ஜாயின்ட் வித் பஜாஜ் ஃபின்சர்வ். ஸோ ரைட் கஸ்டமர்ஸா இருந்தாங்கன்னா தே கேன் அவைல் லோன். நாங்களே அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ பஜாஜ் ஃபின்சர்வ்ல இருந்து தே ஆர் ப்ரொவைடிங் லோன், இந்த டிராவலுக்காக வேண்டி லோன் பண்ணி தரோம் நம்ம. ஸோ அது வந்து ஆக்சுவலா அவங்க லோன் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா தே கேன் அவைல் த லோன், தே கேன் என்ஜாய் த
ட்ரிப்பு. ஸோ ஆஃப்டர் தட் தே வில் பே தி இன்ஸ்டால்மெண்ட் டு தி கம்பெனி. ஸோ அவங்களுக்கு வந்து பண்ணிப்பாங்க. ஸோ எங்களோட எய்ம் என்னன்னா, ஒரு கஸ்டமர் வராருன்னா அட் எனி காஸ்ட் அவருக்கு நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிடணும். ஸோ எதனாலையும் அவர் வந்து ஸ்கிப் ஆகி போயிடக்கூடாது நம்மளை விட்டுன்றது. இல்லை சார் என்னால் இவ்வளோ காசு கட்ட முடியாது, இல்லை இது மந்த்லியில் பே பண்ண முடியாது, இல்லை எனக்கு அட்வான்ஸாக கூப்பிட்டு போங்கன்ற டைப் எந்த மாதிரி கஸ்டமர்ஸாக இருந்தாலும் ஸோ அவங்களுக்கு தேவையான சர்வீஸ்ன்றதை நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்றதுனால வேண்டி we are doing this kind of opportunities. We are giving this kind of opportunity to the customers. ஸோ அதனால வேண்டி இந்த பேட்டி மூலமா இதை தெரிஞ்சுக்கிற பப்ளிக்ஸ்ன்றது இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்றது யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம் நாங்கள். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ இஸ் அ டைம் ஃபார் தமிழ் நியூ இயர். ஸோ இந்த தமிழ் நியூ இயர்ன்றது இப்போ நாங்கள் ஆக்சுவலாக இந்த டிராவல் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தெரியும். இப்போ நம்மளை விட அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கப்பூரோ மலேசியாவோ தாய்லாந்து இந்த நம்ம இருக்கிற தமிழ் பீப்புள்ஸ்ன்றது அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க தமிழ் நியூ இயர். ஸோ அது அப்படியான ஒரு பார்ட்டாக இப்போ எங்களோட கஸ்டமருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், ஒரு அவங்களுக்கு இதில் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் ஆக்சுவலாக அதில் ஒரு 2-3 ஆஃபர்ஸ்ன்றது நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஏப்ரல் 1 இருந்து இட் கண்டினியூஸ் அப் டு ஏப்ரல் 15 வரைக்கும்ன்றது இந்த ஆஃபர்ஸ் போகும். ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அன் என்கொயரி. ஒரு கஸ்டமர் வந்து வெறும் என்கொயரி மட்டும் தான் பண்றாரு, அவர் வந்து நமக்கு புக் பண்றாரு இல்லைன்றது செகண்டரி. ஸோ அந்த மாதிரி என்கொயரி பண்ற கஸ்டமர்ஸ் இந்த ஒரு 15 டேஸ்லன்றது ஒரு லக்கி ட்ரா பண்ண போறோம். நாம அதில் ஒரு 5 கஸ்டமர்ஸை செலக்ட் பண்ணி ஈச் 2 பஃபே கூப்பன், ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல்ன்றது ஒரு பஃபே கூப்பன்ன்றது நாங்கள் காம்ப்ளிமெண்டா தரோம். ஸோ அந்த ஒரு 15 டேஸ்ல ஒரு 5 பேர்த்த செலக்ட் பண்ணி ஒரு 10 பேர்த்துக்குமான ஃபுட்ன்றது நாங்கள் எதுக்காக அந்த ஒரு அட்லீஸ்ட் இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, இல்லை ஒரு டூர் கம்பெனி இருக்கு, அது ஒரு என்கொயரியாவது பண்ணி வைப்போமே அப்படின்ற அந்த என்கொயரி பண்றவங்கள வந்து நம்ம என்கரேஜ் பண்ணோம் அப்படின்றதுனால வேண்டி we are providing this buffet food. Then apart from that இந்த 15 டேஸ்க்குள்ள கஸ்டமர்ஸ் புக் பண்ற கஸ்டமர்ஸுக்கு கன்ஃபார்ம்டு கிஃப்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 2 டைப்ஸ் ஆஃப் டூர் புக்கிங் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று வந்து இந்த சம்மர் டூருக்கானது, அது வந்து ஆல்ரெடி நாம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணது, இதுதான் ஏர்லைன், இதுதான் ஹோட்டல், இந்த டேட்ல தான் நம்ம போறோம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ற டூரு, அது வந்து சம்மர் டூரு. ஸோ அந்த சம்மர் டூர் புக் பண்ணவங்களுக்கு ஒரு பேக்ஸ் ஒரு புக்கிங்காக இருந்ததுன்னா 1 கிராம் ஆஃப் கோல்ட் காயின் கொடுக்குறோம், நாம கொடுக்குறோம். தென் அந்த நான் சொன்ன மாதிரி இந்த மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம்ல வந்து 5000 rupees பே பண்றது ஸ்கீம்ல ஜாயின் பண்றதா இருந்ததுன்னா 1/2 கிராம் ஆஃப் கோல்டுன்றது கொடுக்குறோம், காம்ப்ளிமெண்டான்றது 15 டேஸ்க்குன்றது கொடுக்கணும். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த 15 டேஸ்ல வந்து கன்ஃபார்ம் புக் பண்ற கஸ்டமர்ஸ்ல இருந்து அது ஒரு லக்கி ட்ரான்றது நாங்க பிளான் பண்ணிருக்கோம் நாங்க. ஸோ அந்த லக்கி ட்ரால செலக்ட் பண்ணி ஒருத்தருக்கு மட்டும் ஒரு 2 வீலர் ஸ்கூட்டின்றது நம்ம ஆஃபர் கொடுக்குறோம் நம்ம. அதனால ரெகுலரா வந்து கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க எங்களுக்கு. தென் அது வந்து ஒரு ஹியூஜ் கஸ்டமர் ஸ்ட்ரென்த் வரணும். இல்லை ஆக்சுவலா இங்க வர முடியாதவங்களும் ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸா இருந்ததுன்னா இட் வில் பி பெட்டர் அப்படின்றதுனால கம்மிங் 12th இருந்து 15th வரைக்கும் ஆக்சுவலா சென்னை ட்ரேட் சென்டர்ல எக்ஸ்போ இருக்கு. ஸோ அதுல நம்மளோட ஸ்டால் இருக்கு, லாலகிரியா இன்டர்நேஷனல் டூர்ஸ் பிரைவேட் லிமிடெடோட ஸ்டால் இருக்கு. ஸோ அந்த ஸ்டால்ல வந்துட்டு கஸ்டமரோட நம்ம டூர் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் ஏதாவது கஸ்டமருக்கு வேணும்னா அங்க தெரிஞ்சுக்கலாம். இல்லை இன்ட்ரெஸ்டட் கஸ்டமர்ஸ்ன்றது அங்க வந்து டூர்ஸை புக் பண்ணலாம். ஈவன் இப்போ அந்த எக்ஸ்போல வந்து புக் பண்றவங்களுக்கு இது இல்லாம வேற கொஞ்சம் சர்ப்ரைஸ்டு கிஃப்ட், பேக்கேஜ் டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்றது எல்லாமே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.